அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பிஒய்க்யூ புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஒய்க்யூ புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2025 வரைக்கும், அதாவது சிலபஸ் மாறினதுக்கு அப்புறமா நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஹிஸ்ட்ரி புக் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகல்ஸ்ல இருந்து இண்டஸ் வேலியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வரைக்கும் இருக்கிறது இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த கண்டென்ட்ல வரும். ஐஎன்எம் அப்படிங்கிறது நமக்கு தனியாக வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை நம்ம எப்படி இந்த பிஒய்க்யூவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்லேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பொதுவாக நமக்கு பிஒய்க்யூ, இப்போ ஹிஸ்ட்ரியோட பிஒய்க்யூ மற்ற சோர்சஸ்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாம் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதா இருக்கும். இந்த பிஒய்க்யூ புக்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்ல இருந்து என்னென்ன क्वेश्चंस வந்திருக்கு 2020 இருந்து 25 வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து என்னென்ன क्वेश्चंस வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு அப்படின்னா லாஸ்டா இது வரைக்கும் எவ்வளவு ஐவிசில இருந்து எவ்வளவு क्वेश्चंस வந்திருக்கு, அரௌண்ட் ஒரு 90 क्वेश्चंस வந்து வந்திருக்கு. அப்ப அந்த 90 क्वेश्चंसமே இந்த இடத்துல நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா குப்தர்கள், டெல்லி சுல்தான்ஸ்ல இருந்து ஓவராலா நமக்கு ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். இது நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கும் சரி ரிவிஷனுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அதை படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ நமக்கு ஹிஸ்டரி, ஐஎன்எம் போன்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பிஒய்க்யூவோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கப்போ நீங்க இந்த பிஒய்க்யூ ப்ரிப்பரேஷனை மிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போக வேண்டாம். சரியா? சோ நமக்கு ஹிஸ்டரி இந்த பிஒய்க்யூக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறதுமே நமக்கு யூடியூப்ல ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனியா கிளாஸஸா யூடியூப்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? சோ இந்த பிஒய்க்யூ புக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்கி படிங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் சுரேஷ் புக் ஸ்டோர்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ.